அங்கே ஒரு இளம் பெண் கிழிந்த உடையில் சோகமாக நின்றிருந்தாள். அவள் என்னிடம், ஐயா, நான் ஏழை. உங்களை பார்த்தால் நல்லவராகவும் உதவும் குணமுள்ளவராகவும் தெரிகிறது. என்னை மனைவியாக ஏற்று எனக்கு வாழ்க்கை தருவீர்களா என்று கண்ணீருடன் கேட்டாள். அவள் பேச்சு என் மனதைத் தொட்டது. நானும் சம்மதித்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். அவளையும் அழைத்து கொண்டு நாங்கள் நால்வரும் கப்பலில் பயணம் செய்தோம். என் சகோதரர்களுக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டது. கோபம் அதிகமானது. இவனை கொன்று இவன் சொத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டார்கள். அன்றிரவு நானும் என் மனைவியும் கப்பலில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் எங்களை கடலில் வீசிவிட்டார்கள். நான் பதறிப்போய்விட்டேன். என் மனைவி பயப்படவில்லை. மாறாக அவள் என் கண்முன் ஒரு பெரிய பெண் பூதமாக உருவெடுத்து ஒளிரும் கண்களுடன் நின்றாள். என்னை தன் கைகளில் தூக்கி ஒரு தீவில் விட்டுவிட்டு மறைந்து போனாள். மறுநாள் காலை நான் எழுந்தபோது அந்த பெண் பூதம் மீண்டும் தோன்றியது. நான் தான் உங்கள் மனைவி. நீங்கள் என்னை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை கொல்ல முயன்றார்கள். அவர்களை நான் விடப்போவதில்லை. கொல்லப் போகிறேன் என்று சொல்லி கிளம்பத் தயாரானது. நான் தடுத்து, பூதராணி, என் சகோதரர்களை மன்னித்துவிடு, அவர்களை கொல்லாதே என்று கெஞ்சினேன். கொல்லத்தான் போகிறேன் என்று உறுதியாகச் சொன்னது. பிறகு என்னை தூக்கிக் கொண்டு வான்வழியாக பறந்து என் வீட்டில் விட்டது. காலையில் எழுந்து பார்த்தால் என் வீட்டு வாசலில் 2 நாய்கள் கட்டப்பட்டிருந்தன. என்னை பார்த்ததும் அவை சத்தமாக அழுதன. அப்போது அந்த பெண் பூதம் தோன்றி, இவை உங்களுடைய சகோதரர்கள். அவர்களை நாய்களாக மாற்றிவிட்டேன். 10 ஆண்டுகள் இப்படியே இருப்பார்கள். பிறகு மனிதர்களாக மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தது. இது நடந்து 10 ஆண்டுகளாகிவிட்டன. என் சகோதரர்களை மீண்டும் மனிதர்களாக்க அந்த பெண் பூதத்தை தேடிச் செல்லும்போதுதான் வழியில் இந்த வியாபாரியை சந்தித்தேன். இவருக்கு என்ன நடக்கும் என்று பார்க்க இங்கு தங்கினேன் என்று வழிப்போக்கன் தன் கதையை முடித்தான். பூதம் சிந்தித்து, உன் கதையும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வியாபாரியின் தண்டனையை மேலும் 1 பங்கு குறைக்கிறேன் என்று சொன்னது. அப்போது கழுதையுடன் வந்திருந்த அந்த இன்னொரு வழிப்போக்கன், பூதமே, நானும் என் கதையை சொல்கிறேன். அது உனக்கு ஆச்சரியமாக இருந்தால் இந்த வியாபாரியின் மீதி தண்டனையையும் குறைத்துவிடு என்று கேட்டான். சரி, சொல் என்று பூதம் சொன்னது. முழு வீடியோவை பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.